Taste the Daily. கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நஷ்டம் ஏற்படுவதாகவும் ஸ்ரீமுஷ்ணம் பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நடமாடும் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அனுமதி அளிக்காமல் விவசாயிகளின் விரோத விடிய அரசு அலட்சியமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அறுவடை செய்த நெல்லை அருகில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைவதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே நேரில் வந்து கொள்முதல் செய்யும் நடமாடும் கொள்முதல் நிலையம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதுகெலும்பு விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் இல்லை என்றால் முதுகெலும்பு முடித்த மாரி ஆயிடும். ஆனால் ஆளுங்கட்சி ஆளுங்கள் இந்த ஆளுங்கட்சி ஆளுங்கள் எதுவுமே அதை கண்டுகொள்ளாமல் இந்த 2 வருஷமா நடந்த நடமாடும் டிஎன்சியை நல்ல முறையில கொடுத்து எங்களுக்கு ஒரு பயன்பாடு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பேருந்தை சீருடை அணியாத காவலர் ஒருவர் வழிமறித்து ரகளை செய்து ஓட்டுநரை தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உதகை குன்னூர் சாலையில் குறுக்கே மாடுகள் வந்ததால் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. அப்போது அங்கு நின்றிருந்த போலீஸ் வாகனத்தை அரசு பேருந்து ஒன்று முந்திச் சென்றதால் பொறுக்க முடியாத காவலர் தனது வாகனத்தை வேகமாக இயக்கி பேருந்தின் முன்னால் சென்று நிறுத்தி ஓட்டுநருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை தாக்கவும் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் காவல்துறையினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாதை ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரியதற்காக திமுக நிர்வாகிகள் தூண்டுதலின் பேரில் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திமுக கிளை செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கவுன்சிலர் சின்னையன் தன்னை மிரட்டி தாக்கியதாக பச்சினம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் வெங்கடாசலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மற்றும் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் புகாரை வாபஸ் பெற கோரி காவல்துறையினர் மிரட்டுவதாக திமுக கிளை செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சருக்கு புகார் அனுப்பியும் பயனில்லை என்றும் திமுக அமைச்சர் ராஜேந்திரனிடம் முறையிட்டும் அவர் சாதி பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் திமுக நிர்வாகம் அக்கிரமத்திற்கு துணை போவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு மனு எங்க பையனை பத்தி விஸ்டம் கேட்ச் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 28,000 பீஸ் 50,000 போடுறான். அது சம்பந்தமா ஐயா கிட்ட மனு கொடுத்து முதல்வர்கிட்ட நேரடி மனு கொடுத்துக்கிறேன். மனு பெறப்பட்டது, செய்தி வருது. மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, செய்தி வருது. மனு நிராகரிக்கப்பட்டது. யாரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க? யாரை கூப்பிட்டு பண்ணாங்க? அதங்க கீழக்கிறவங்க பண்றாங்க எல்லாமே. எனக்கு அதாங்க சொல்ல, என் உரிமை விட்டாலும் என்னுடைய உயிரை விட்டாலும் என்னுடைய உரிமை விட மாட்டேன். நீதி விசாரணை நடக்கலனா நான் திமுக சட்டையும் கழட்டிவிடும், காடும் கழட்டிவிடும், எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் எஞ்சிட்டு வந்துருவேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடு ரோட்டில் பழுதாகி நின்ற விடியா அரசின் தகரடபா பேருந்தை பள்ளி மாணவர்களை கொண்டு தள்ள வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னமராவதியில் இருந்து திருமயம் செல்லும் நகர பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றது. இதனால் அந்த பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு பேருந்தை தள்ள வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. இதனால் களைப்படைந்த மாணவ மாணவியர்கள் அவ்வழியாக வந்த தனியார் பேருந்தில் ஏறி சென்றனர். பேருந்துகளை கூட முறையாக பராமரிக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் விமர்சிக்கின்றனர்.